சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்தில் இனி என்ன பண்ண போறோம்னு எதுவுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தில் வந்து ரோகிணி இருக்காங்க. இந்த முத்து இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. முத்து எதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கானோ தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க. ரோகிணி வந்து அங்கிருந்து நான் இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பல, நீங்க என்ன சந்தேகப்பட்ட பட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கிருந்து கிளம்பி போனதுமே பாத்தியா எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா, இவ்வளவுதாண்டா மனோஜ் உனக்கு இருக்கிற மரியாதை நல்லா சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க பாருடா, எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, என்னுடைய பொண்டாட்டி எனக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை வந்து என் பொண்டாட்டி கொடுக்குறா, நீ தேவையில்லாம வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே ரோகிணி வந்து என்னடா நடக்குதுங்க, ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை, நான் வந்து தெரியாம இந்த மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்ப நான் எவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நல்லா சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க. நம்மளுடைய ரோகிணி வந்து மனோஜ் வந்து ரோகிணின்னு சொல்லி உள்ள வந்ததும், மனோஜ் உன்னுடைய தம்பி என்ன நிக்க வச்சு அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கான், அப்ப கூட பதில் சொல்லாம வாயை மூடிட்டு நின்றுட்டு இருக்க, என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு போயிட்டு என்ன பிரச்சனை, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்புறம் எதுக்காக எனக்காக சப்போர்ட் பண்ணி நீ பேசலன்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.